இன்னும் என்னெல்லாம் கொடுமையை அந்த கடவுள் இந்த கண்ணில் பார்க்க வைக்க போறான்னு எனக்கு தெரியல. இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது நான் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு. ஒரு அம்மா நேற்று ரொம்ப ரோட்டு ஓரத்தில் யாரோ கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது பதிவை பார்த்து ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டப்போ காப்பகத்தில் சேர்க்கலான்னு சொல்லி அது காப்பகத்துக்கான சேர்க்கறதுக்கான விஷயமும் பண்ணி அவங்க காப்பகத்துக்கும் காவல்துறை அனுமதியோட காவல்காரங்கள் மூலமா நம்ம வந்து இன்னைக்கு காப்பகத்துல சேர்த்தாச்சு. அங்கே இன்னொரு அம்மாவை நான் பார்த்தேன். பார்க்கும்போது அம்மா ஸ்டேபிளா இருக்கிறவங்க படுத்தா கிடந்தாங்க. சரி ஓகே நம்ம நாளைக்கு வந்து இவங்களை ஹோம்ல சேர்க்கலாம் இல்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு குளிக்க தாங்க போயிருக்கேன். அதுக்கெல்லாம் போன் வருது இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. தயவு செய்து உங்க காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கிறேன். நாங்க இந்த வீடியோ எல்லாம் போடுறதுனால இதுக்காக பணம் சம்பாதிக்கவோ இது மூலம் வியூஸ் லைக் எல்லாம் வாங்குறதுக்காக இந்த பதிவு போடலாம். மனிதாபிமானம் இன்னும் எங்களை மாதிரி எங்களால முடிஞ்ச நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க உங்களால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு செய்யுங்க. யாராவது இறக்க போற கண்டிஷன்ல இருந்தா எங்களுக்காக தகவல் சொல்லுங்க. இல்ல யாரையாவது எங்கேயா பார்த்தா கூட எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாய் தந்தை இல்லாத எனக்கு தான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொருத்தரை பார்க்க 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 எனக்கு என்ன தோணுதுன்னா நான் இவங்களுக்காக வாழ்ந்து செத்து போனது தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற எதுக்காகவும் நான் வாழல. இவங்களுக்காக வாழ்ந்து செத்து போயிருந்தோம். அம்மா அப்பா இல்லை இவங்களுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் அந்த அம்மாவை நான் பார்த்துட்டு வந்து இப்ப இறந்துட்டாங்கன்னு போன் வருது. நான் என்னதான் பண்றேன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ரோட்ல பெத்தவங்களை விடுறவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். இந்த கடவுளை ஏன் உங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்காம வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு ஒவ்வொரு தடையும் மனசு பாயிச்சுட்டே இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் இது மனிதாபிமானமா இல்ல இது கெட்ட குணமானு கூட எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் அந்த அம்மா ஃபுல்லா மோஷன் போயிட்டாங்க. ஃபுல்லாவே மோஷன் போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு துணி மாத்தி மோஷன் எல்லாம் கிளீன் பண்ணி டைப்பர் எல்லாம் மாத்தி அவங்கள வந்து காவல்துறை அனுமதி பெற்று ஹோம்ல சேர்த்தேன். அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பண்ணான்னு நினைக்கிறப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. தயவு செய்து பிள்ளைங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்க அவங்களுக்கு சேவை பண்ண தயாரா இருக்கோம். ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு தவறுனால ரோட்ல அனாதையா இறந்து போறாங்க. தயவு செய்து பெத்தவங்களை கைவிடாதுங்க. உங்களால பார்க்க முடியலையா ஆசிரமத்துல கொண்டு விடுங்க. இல்லாட்டி யாருக்கிட்டயா சொல்லி சொந்தக்காரங்க மூலமா போலீஸ் மூலமா எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல விடுங்க. ரோட்ல கொண்டு இப்படி தூக்கி போட்டு போவாதுங்க. அந்த பாவம்லாம் உங்களுக்கு சும்மா விடாது. எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல.